வணக்கங்க. இன்றைக்கி நர்சரியில் வாங்கிட்டு வர ரோஜா செடியை எப்படி நடவு செய்யலான்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே ஒரு மஞ்சள் கலர் செடியை நடவு பண்ணிட்டேன். இது மறுபடியும் ஒரு ரெட் கலர் ரோஸு. இதுக்கு நான் ஏற்கனவே மண் கலவை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லா செடிக்கும் தேவையான மண் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மண்ணவே நாம் ஒரு 2 செட்டி எடுத்து ரோஸ் செடியை வச்சுக்கலாம். இந்த மண் நல்லா உயிரோட்டமாக இருக்குங்க. இதில் நான் காய்கறி கழிவு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கோகோ பிட்டு எல்லாம் கலந்து வச்சுருக்குறேங்க. மீனமிலமெல்லாம் தெளித்து நல்லா மண் ஊட்டமேட்டி இருக்குது. இப்போ இந்த மண் நல்லா நம்மளுக்கு உயிரோட்டமாக இருக்குதுங்கிறதுக்கு அடையாளமே இதில் மண்புழுக்களெல்லாம் இருக்கும் பாருங்க. இப்படி மண்புழுக்கள் இருந்தாலே மண் நல்லா நம்ம ஆர்கானிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நம்ம எப்படி ரோஜா செடி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த செடியை வச்சு பார்த்துக்கலாங்க. இது எந்த அளவுக்கு சரியாக வரணும். இது மண் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு நம்ம மீண்டும் செடியை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 2 கை மண் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தால் தான் செடி வைக்க முடியும். இதில் ஒரு 2 கை மண்ணை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அதில் செடி வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. அதில் ஏற்கனவே நர்சரி கவரில் இருக்கிற மண் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அதை அப்படியே வச்சோம்னா வேர் பரவாது. அது சும்மா கொஞ்சமாக அதில் மண்ணை வச்சுட்டு இந்த மண் நம்ம வச்சுருக்கிற மண் நல்லா பொலன்னு இருக்குங்க. நல்லா வேர் பிடிச்சி செடி நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மண்ணவே மீண்டும் 2 கை போட்டுக்கலாங்க. இந்த மண்ணவே நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா செடி சூப்பராக தழைஞ்சி வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.